இந்தியா முழுவதும் தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப்படும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானத்தை அமைச்சரவை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் தமிழக அரசு இதை செய்யவில்லை என்று சொன்னால், இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லுகிறேன். தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திவிட்டால் மாநிலவில் பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு உரிய உள்ளுதீக்கீடை வழங்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. மாநில அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் இல்லை என்று இன்றைக்கு ஸ்டாலின் சொல்வது தற்கொலைக்கு சமமானது. இந்த சமூகம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு துரோகம் நினைத்ததற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு சமூக நீதி இயக்கம், இடஒதுக்கீட்டை ஆதரிக்கக்கூடிய இயக்கம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியுடைய அடிப்படை கோட்பாட்டை மறந்துவிட்டு மாநில அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 69 விழுக்காடும் சட்டநாதன், அம்பாசங்கர், நீதியரசர் ஜனார்தனம் அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவில் இந்த மாநிலத்தில் உரிய விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த வேண்டும்.